வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் 2 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதலாவதாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்க அந்த பங்குகளை அந்த டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பிளட்ஜ் பண்ணுவாங்க. அந்த பிளட்ஜ் பண்ணுவது மூலியமாக அது என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸுக்கு சாதகம் பாதகம் ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். மெயினாக இந்த ப்ரொமோட்டர் பிளட்ஜிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெட் ஃப்ளாக் டு த இன்வெஸ்டர்னே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் அந்த ப்ரொமோட்டருடைய டிபெண்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த பாரோடு ஃபண்ட்ஸ் கிட்டக்க போகிறது. ஸோ வென் ப்ரொமோட்டர் பிளட்ஜ் அவங்களுடைய ஷேரை கொடுத்துருக்கும்போது அஸ் அ கொலாட்ரல் அதுலேருந்து கேபிட்டலை ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்று அந்த கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு ஹை வாலட்டிலிட்டி ஆன் அ டே டு டே பேசிஸில் இருக்கும். அதுமாரி அதில் எம்டிஎம்னு சொல்லுவோம், மார்க் டு மார்க். அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி அவர் வச்சதிலிருந்து லாஸ் வந்தால் அதையும் ஈடுகட்ட வேண்டும். இரண்டாவது, அதுமாரி ப்ரமோட்டர் பிளட்ஜ் வைக்கும் பொழுது ப்ரமோட்டருடைய கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ப்ரைஸ் விழற போது திடீர்னு நான் இந்த எவ்ரி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வருது, சரியில்லாமல் இருக்குது, அவங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், ஸ்டாக் ப்ரைஸ் விழும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதை அந்த ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ணாங்கல்ல, அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பிளட்ஜை இன்வோக் பண்ணி ஸ்டாக்ஸை எடுத்துட்டாங்கனாக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரிகர்ட் ஃபோர்ஸ் செல்லிங். அதனால் அவங்க செல் பண்ணும் பொழுது மார்க்கெட்டில் வேறு ஏதாவது காம்படிட்டர் இந்த ஷேரை வாங்கிக்கலாம், இல்லை அந்த பிளட்ஜ் பண்ணவரே என்ன பண்ணலாம், அவர் பேரில் அந்த ஷேரை மாற்றிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும், அவர் மார்க்கெட்டில் விற்றார்னா ஒரு ஷார்ப் டிக்ளைன் இன் ஸ்டாக் ப்ரைஸஸ் வரலாம். இரண்டாவது, அவர் வாங்கி அது மாதிரி பண்ணும் பொழுது இன்வெஸ்டர்ஸுடைய கான்ஃபிடன்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக குறையக்கூடும். ஸோ இது மாதிரி எக்ஸசிவ் பிளட்ஜிங் இருக்கிறதுனால அவங்களால ஒரு வீக் கார்ப்பரேட் கவர்னன்ஸாக தான் இருக்க முடியும். டெசிஷன்ஸை ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது. சில ப்ராடக்டை அப்ரூவ் பண்ணுறதோ, சில ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற போது அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனையும் பண்ண முடியாது. ஏன்னா லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஓகேயா. அதுமாதிரி இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் இதை எங்கே மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா, ஷேர் ஹோல்டிங் த பிளட்ஜ் இருக்கு இல்லையா, அதை 30 to 40% மேலே இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஜென்ரலி கன்சிடர் ரிஸ்கிம்பாங்க. 10% மேலேயே ரிஸ்க்குங்க. எனி ப்ரொமோட்டர் 10% மேலே அவங்க ஷேரை பிளட்ஜ் பண்ணியிருந்தால் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு. நார்மல் ரிஸ்க்கு எனி ஷேர் பிளட்ஜாக இருந்ததுன்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். அதுலேருந்து ஐயா சாமி ஆள விடுன்னு வெளில வர வேண்டியதுதான். ஸோ எஸ்பெஷலி கம்பெனியினுடைய வாலட்டிலிட்டி ஏர்னிங்ஸ் அண்ட் ஹையர் டெட்னால அந்த ஸ்டாக்கால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரெடியாக அவைலபிள் இந்த கம்பெனிஸ் குவார்ட்டர்லி அனாலிசிஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் வரும். இரண்டாவது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அந்த கம்பெனியோட டேட்டாவை போட்டிங்கன்னா அதுலேயும் அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்சேஞ்சுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதனால் உங்களுக்கு டைரெக்டாகவே எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டில் நீங்கள் இந்த பப்ளிஷ் பண்ணினதை பார்க்க முடியும். ஓகே. இரண்டாவது, இன்றைய தினம் நாம் பேச இருப்பது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. அது மே மாதம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சக்கப்போடுங்க 3.2 lakh நியூ இன்வெஸ்டர்ஸ் ஆட் ஆகிருக்குங்க. இந்த லேட்டஸ்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.2 lakh இன்வெஸ்டர்ஸ் இந்த மந்த் ஆஃப் மேல உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னாக்க ஒரு யூனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டிங் ஃப்ரம் 5.46 crores to 5.49 crore இன்க்ரீஸ் ஆகியுள்ளது. மேலும் த ஆவரேஜ் ஏஎம் பர்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று T30, இன்னொன்று B30. ரெண்டு லொக்கேஷன்ஸும் வேறு வேறு, அதாவது சிட்டி அண்டு Tier 2 and Tier 3 சிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன் T30 லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஎம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2.58 lakhலேருந்து 2.67. இன் B30 லொக்கேஷன்ஸ் ஆவரேஜ் ஏவிஎம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 1.03 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன மாதத்தில்.
அதுமாதிரி கம்பைன்டு ரீட்டைல் ஏஎம் ஆவரேஜ் பார்த்தோம்னாக்க 1.82 லேக்லேருந்து 1.88 லேக்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஓவர் மோர் தென் 3%. ஸோ ஏஎம்மும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபோலியோஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி ஹை இன் அவர் இந்தியன் மார்க்கெட். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை எதிர்பார்ப்பது வருகிற காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வாலட்டைல் மூவ் இருக்கும், ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். பட் ஓவராலாக நம்மளுடைய மைக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் ஆஸ் வெல் அஸ் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் எல்லாமே பெட்டராக இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்தவரை இது வந்து ஒரு வாங்கும் பொருளாக இருக்கிறது, விற்கும் பொருளாக இல்லை உலக சந்தையில் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நண்பர்களே, நாளைய தினம் நாம் வந்து வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், எவையெல்லாம் வாங்கி விற்க வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். எந்த மாதிரி யுத்திகளை கையாள வேண்டும் என்பதை பற்றியும் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.